எனக்கு திடீர்னு எனக்கு வந்து மாமா ஞாபகம் வந்துச்சு இந்த படம் பார்த்தோன்னே. படம் நல்லா இது எமோஷனாக இருக்குது. இது அக்கா தங்கச்சி பாசம், எல்லாம் ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா அது போர் அடிக்கல. ரொம்ப எமோஷனலா இருந்தது. பயங்கரமா வந்துட்டு மாமா பாண்டிங், எனக்கு ஒரு அண்ணா இல்லையே தம்பி இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ற அளவுக்கு ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. ரொம்ப கனெக்ட் ஆச்சு. பயங்கரமா பண்ணியிருக்காரு. காமெடி ஆக்டர் அப்படிங்கறத தாண்டி ஒரு சிறந்த நடிகர் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு எல்லாரோட கேரக்டர்ஸுமே பயங்கரமா இருந்துச்சு. நல்ல எமோஷனலி நல்ல நம்ம கூட கனெக்ட் ஆகுற அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருக்கு படம். எல்லா சீனுமே அப்படிதான் ப்ரோ இருக்கு. இது அதுலாம் இல்ல, படமே பயங்கரமா இருக்கு. சில சீன்கள் சொல்ல முடியாது, அது அங்க போய் ஃபீல் பண்ணா மட்டும்தான் ஆகும். ஏன்னா இதுல கதை சொல்லிட்டோம்னா அது இவ்வளவுதான் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அங்க போய் அந்த பாண்டோட பார்க்கும்போது தான் அது படமா இருக்கு. இது இப்போ நான் சொல்லிட்டோன்னா அவ்வளோதான், ஓ இந்த சீனா உள்ள போகும்போது அந்த சீன் மட்டும்தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். இது படம், இதை ரசிச்சு பார்க்கணும், ஃபேமிலியோட வந்து பார்க்கணும். சூப்பரா இருந்துச்சு படம். ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. நான் தம்பி கூட வந்திருந்தேன். சூப்பரா இருந்துச்சு. ஒரு அக்கா தம்பி அந்த அந்த சென்டிமெண்ட் ஃபுல்லா தான் இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு படம். தாய் மாமன் ஃபீல்னா அவர் சூப்பரா பண்ணியிருக்காரு. சூரி வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ரொம்ப நடிச்சு சூப்பரா இருந்துச்சு. நடிக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப இயல்பா பண்ணியிருந்தாரு. சூப்பரா இருந்துச்சு படம். அந்த மாதிரி இல்லை, எனக்கு அவன் கூட பிறந்த தம்பி இல்லை, சரி கூட பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. சூப்பரா இருக்குங்க படம். சூப்பர். எல்லாத்தையும் அழுக வச்சுட்டார். எல்லா சீனும் அழுதுதாங்க வரோம். ஒரு சீனுக்கு அழுதா பரவாயில்ல. இன்ட்ரோலுக்கு அப்புறமே ஃபுல்லாக அழுதுட்டு தான் வர்றோம். சூப்பராக நடிச்சிருக்காரு. எதிர்பார்க்கவே இல்லை, அந்த அளவுக்கு நடிச்சிருக்கு. அதை நினைச்சு தாங்க அழுக வேண்டியதே வந்தது. அதை நினைச்சு அழுது. ராஜ்கிரண் சாரோடைய லைஃப்ல இறந்ததுக்கப்புறம் அழுகையை கண்ட்ரோலே பண்ண முடியல. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ படம். செம சென்டிமெண்டலு. ஃபேமிலியாக போயிட்டு பார்த்தா செம்ம என்டர்டைனாக இருக்கும். நல்லாயிருக்கும் ப்ரோ. நல்லாயிருக்கு ப்ரோ. ரொம்ப எமோஷ்னலாக தான் இருக்குது. ஃபேமிலியாக போயிட்டு பார்த்தா செம்ம. அக்கா தம்பி பாசம்னா இப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி செம்மையாக பண்ணியிருக்காங்க ப்ரோ. டிஃப்ரெண்ட் ரோலு நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குங்க. எல்லாமே நல்லா இருக்கு சார். படம் மூவி சூப்பராக இருக்கு. எல்லாமே எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா இருக்கு. சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாருமே ஓவரால் கேரக்டர் வைஸ் அவங்க கேரக்டர் வந்து ரியலைஸ் பண்ணி நடிச்சிருக்காங்க. இன்க்ளூடிங் அந்த எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ராஜ்கிரண் சாருடைய அந்த லைஃப் போர்ஷன்ஸை காமிச்சது ரொம்ப அற்புதமாக இருந்தது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவங்க அடுத்ததாக இருக்கக்கூடிய தலைமுறையில் இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான லைஃப்பை வாழணும்னு ஒரு எடுத்து சொல்கிறதோ அட்வைஸ் கொடுக்குறதோ அந்த மாதிரி வந்து ராஜகிரணோட சாரோட லைஃப்பை வந்து செம்ம சூப்பராக பண்ணியிருக்காங்க. டேரக்டருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். சூப்பராக கலெக்டார். ரொம்ப எமோஷனலாக இல்லை ப்ரோ. அது வந்து ஒரு சில டைமில் வந்துட்டு ஓவர் டோஸாகவும் இருந்துச்சு. ஆனால் கடைசியாக எமோஷனலாக தூக்கி விட்டது வந்து அந்த ராஜ்கிரண் சார் போர்ஷனாக தான் இருக்கும். ஆனால் அதுலேருந்து எடுத்து தான் வந்துட்டு ஹீரோவுக்கு வந்துட்டு அந்த ஃபைனல் இது கன்வே ஆகும். அங்கேருந்து தான் அவர் திருந்த ஆரம்பிப்பாருன்றது போது அந்த போர்ஷன் வச்சுது. அதுக்கப்புறம் அவர் கன்வே பண்ணது ஆடியன்ஸாக எங்களுக்குமே வந்துட்டு அது கன்வே ஆச்சு. பெட்டராக இருக்காரு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஆயிடுவார்னு நினைக்கிறேன். ஓவரால் நான் ஃபேமிலி ட்ராமா அந்த மற்ற ஃபேமிலி ட்ராமா ரீசெண்டாக வந்த மாதிரிட்டு ரொம்ப எமோஷனலாக இல்லை. பட் ஆனால் சூரி கதை எழுதி இந்த டேரக்டரை வந்து கொஞ்சம் கொண்டு போனால் ஓரளவுக்கு ஓகே தான் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப போர் இல்லை. கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கலாம். சார் ரொம்ப நல்லா இருக்கும் மூவி. ரொம்ப வந்து நம்ம ஃபேமிலியோட ஈஸியாக வந்து கொலாபரேட் ஆக முடியும். ஒரு சில சீன்ஸ் என்னோட ஃபேமிலியுமே அது நடந்தது. ஸோ எனக்கு எங்கள் மிஸ்ஸஸ்க்கும் எங்கள் மாமா பையன் என்ன பண்ணான்றது நான் ஆட்டோமேட்டிக்காக அதை ரீகால் பண்ணிட்டேன். ஆனால் என்னென்னா ஃபன்னாக சொல்லலாம், அவனை வந்து பிடிக்காது அப்படின்னு, பட் அது வந்து ரீகால் பண்ண முடிஞ்சுது. அது வந்து ரொம்ப டச்சிங்காக இருந்தது. எல்லா சீனுமே எல்லா ஃபேமிலியும் கனெக்ட் ஆகிறோம். நல்லா இருக்கு. ஆமாம், பார்த்தா எல்லாருமே அழுவாங்க கண்டிப்பாக. புரியல. ஆமாம், அந்த சின்ன பையனோட ஆக்டிங் சூப்பர். நான் தான் நான் தாய் மாமா. ஆமாம், அதனால ஆமாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப எமோஷனாக இருக்குது சார். செகண்ட் ஹாஃப்லாம் சான்ஸே இல்லை. மோஸ்ட்லி ஆடியன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அழுகிற ஒரு பேட்டர்னாக தான் இருக்குது செகண்ட் ஹாஃப். முக்கியமாக அந்த அக்கா தம்பியோடைய அந்த சீக்வன்ஸ் வரும்போதுனா நிறைய ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ஸே வந்து கொஞ்சம் நிறைய அழுது தான் பார்த்தாங்க. அது மாதிரி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. டைரக்டர் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். சூர்யா சார் ரொம்ப நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி பண்ண ஒரு படம் அந்த மாதிரி ஒரு கனெக்ட் இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு சூரி சார். மற்றபடி எல்லா ஆர்டிஸ்ட்டுமே